திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் சூரி நடிச்சு வெளில வந்திருக்கிற படம் தான் கருடன். அந்த படத்துக்கான படம் பார்த்தவன் வர்சஸ் பார்க்காதவன் சீரீஸ் தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. நான் இந்த வீடியோல பார்க்காதவன்ல இருந்து பார்த்தவனுக்கு ப்ரொமோட் ஆயிட்டேன். நீங்க என்ன? நான் வழக்கம் போல பார்க்காதவன் தான். வழக்கம் போல பார்க்காதவரா? ரைட்டு. இப்போ இவர் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறாரு. ஓகே, படத்தோட ஒன்லைன் கொஞ்சம் சொல்லலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தேனி மாவட்டம் கோம்பை அப்படின்ற ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு பல கோடி மதிப்பில் உள்ள ஒரு இடம் இருக்கு. ஒரு கரப்டட் பொலிட்டிஷியன் அதை அபகரிக்க நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதுல அந்த கோயில் தலைவரான வடிவுக்கரசி இருக்காங்க. அந்த கோயிலோட ட்ரஸ்டியா சசிகுமார் இருக்காங்க. அபகரிக்க நினைக்கல, அதுக்கு யார் தடங்களா நினைக்கிறா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது வடிவுக்கரசியோட பேரை கர்ணா உன்னி முகுந்தன், ஒரு மலையாளம் ஆக்டர். இதுக்கு முன்னாடி சீடன் படம் தமிழ்ல பண்ணிருக்காரு. அவரோட 2வது தமிழ் படம் அது. ரொம்ப வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. சசிகுமாரும் அவர் உயிர் நண்பர்கள் சின்ன வயசுல இருந்தே. இந்த உன்னி முகுந்தனோட சின்ன வயசுல இருந்து அவர் கூப்பிட்டு வீட்டுல ஒருத்தர் மாதிரி வளர்க்குறாரு. அதனால உன்னி முகுந்தன் சொன்னா ஒருத்தர் கொல்ற அளவுக்கு விசுவாசமான ஒரு ஆளா சூரியன் நடிக்கிறாரு. இப்போ இவரை தாண்டி அந்த அரசியல்வாதி எப்படி அந்த இடத்த அபகரிக்க போறாரு அப்படிங்கறதுதான் கதை. அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்னென்ன கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதுதான் அந்த ஒன்லைன். படம் ஸ்டார்டிங்ல சமுத்திரகனி அவர் போலீஸா வராரு. அவர் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. இருந்தாலும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா போர்ட்ரை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. எப்படி சொல்றேன்னா, அவர் மொத்தமா அந்த ஹீரோ கும்பலுக்கு சொம்படிக்கிற சப்போர்ட் பண்ற அந்த மாதிரி போலீஸாவும் இல்ல. மத்த படங்கள்ல பண்ணுவாங்க, எது வேணா பண்ணுவாங்க. அவரால் எது வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் காட்டல. அவர் மேல உள்ளவங்களை தாண்டி அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இயலாமையும் அவர் காட்டுற மாதிரி ஒரு போர்ட்ரேல். இவர் திடீர்னு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கையில எதுக்கு நீ ரிசைன் பண்ற அப்படிங்கிறத ஒரு லெட்டர்ல அவர் அந்த ரிப்போர்ட்டா அவர் சொல்லப்படுற கதை தான் நம்ம பாக்குற படமே அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவு நான் ஸ்பாயில் பண்ணாம ரிவ்யூ பண்ண பாக்குறேன், எந்த சீன்ஸை ரிவீல் பண்ணாம. நீங்க கேட்டுக்கோங்க. சூரியோட நடிப்பு விடுதலை படம் பொறுத்த வரைக்கும் விடுதலையில ஒரு சப்டலான ஒரு ரொம்ப எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியாது. ஒரு ரொம்ப எமோஷனலா எக்ஸ்பிரஷன் ஒரு மீட்டர்ல இருக்கும், புரியுதா? அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இந்த கதையில இந்த படத்துல அவருக்கு காமெடி பண்றதுக்கு ஸ்கோப் இருக்கு. ரொம்ப அப்படி ஆகும் கத்தி அழுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. ஒரு ஆவேசமா கத்தி ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. இந்த படம் இன்னும் பெரிய ஸ்பேஸ். அப்புறம் சூரி இடையில சாமி பிடிச்ச மாதிரிலாம் ஆடுவாரு, நிறைய விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்க நிறைய காந்தாரா கன்னட படம் வந்துச்சுல, அந்த படத்தோட சாயல் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட அது கொஞ்சம் சிமிலரா இருக்கு. என்னன்னா அந்த மாதிரி இருக்கே நமக்கு இருந்தாலும் தோணல. நமக்கு அதையும் ரிலேட் பண்ணிக்க முடியாது. நம்ம ஊர்கள்லாம் நிறைய பேர் சாமி ஆடுவாங்க, அந்த மாதிரி தான். அதோட பார்க்கும்போது இது காப்பின்னு சொல்ல முடியாது, நமக்கு ரூட்டடா இருக்குன்னு சொல்லலாம் அந்த சீனை. ஸோ அதை காப்பின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா அந்த படம் கொடுத்த அந்த இம்பாக்டா நமக்கு கொடுக்குது. அதனால அது பிரச்சனை இல்லை. குறிப்பா சண்டை காட்சிகள்ல சொல்லணும்னா மனுஷன் பின்னி விளையாடி இருக்காப்புல. விடுதலை படத்திலே பார்த்தா அவரோட டெடிகேஷன் எப்படின்னா அந்த பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணி ரோப் போட்டு அவருக்கு அடிபட்டு. விடுதலை படம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கான ஸ்கோப் கிடையாது. அது ஃபுல்லா மோர் ஓவர் ஒரு அது கதைக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டரா இருந்தது. இந்த படம் அவர் முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவா போர்ட்ரே பண்ண ஒரு படம். பக்காவா பொருந்திருக்காரு. எல்லா காட்சிகளையும் காமெடி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு காமெடி காட்சிகள் வராரு. கொஞ்சம் காமெடி பழைய சூரிய பார்க்க முடியுது. கொஞ்சம் என்னடா இது சூரிய வித்தியாசமான சூரியை பார்க்க வர்றோம் நம்ம, ஆனா யூஸ்வலான சூரிய இருந்தாலும் காமெடி நல்லா இல்லைன்னு சொல்றது நல்லா இருக்கு. இருந்தாலும் நம்ம இதை பார்க்க வரல, ஏன்னா ட்ரெய்லர்ல அப்படிதான் காட்டுவாங்க. அதனால ரொம்ப சீரியஸான படமா இருக்கும் போது நினைச்சா அந்த ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் அப்படி இருக்கு. போக போக கதையோட ஓட்டமே பயங்கரமா இருக்கு. சூரியோட அவர் ஹீரோவா போகணும்னு எப்படி ஐடியா வச்சிருந்ததுல அது ரொம்ப ஒரு கரெக்டான முடிவுன்னு நான் பாக்குறேன். எல்லா விதத்திலயும் பொருந்தி போனவர். குறிப்பா சொல்லணும்னா ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர். அவர் இனிமே ஹீரோவா ஒரு ஸ்டாரா அவர் ஷைன் ஆகிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு அவருக்கு. திரும்ப அவரை காமெடிக்குள்ள போனா அவர் மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவரோட நடிப்பு இருக்கு. சசிகுமாரோட நடிப்பு, சசிகுமார் இதுல ஒரு நேர்மையான ஒரு நண்பனுக்கு ஒண்ணுனா உயிரை கொடுக்குற ஒரு அவருக்கான வழக்கம் போல ஒரு இதுதான். ஆனா இதுல அவர் சொல்லியிருந்தாரு, சூரிக்காக தான் நாங்க பண்றோம் அப்படி, இந்த படத்துக்காக ஒத்துக்கிட்டேன் அப்படின்னாரு. ஆனா அவர் ஒத்துக்கிட்டதும் கரெக்டான முடிவு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் சும்மா பேருக்குன்னு ஒரு கேமியோ மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாம உண்மையிலேயே நமக்கு பல நேரங்கள்ல இந்த படம் சசிகுமார் படம்ங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. படத்தோட கதை இதெல்லாம் இந்த சாயெல்லாம் பார்க்க அவர் ஆல்ரெடி நடிச்ச சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், சுந்தரபாண்டியன் அந்த கதை மாதிரி கொஞ்சம் இருக்கு.
அதே நேரத்துல இவருக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். பல நேரங்களில் நம்ப வச்சிருக்காரு அவர் சசிகுமார் படங்கிற. சூரிய இல்லாம சசிகுமார் வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இது இவரோட படங்கிறத நம்பிடுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு கம்பீரமான ஒரு அருமையான ஒரு கேரக்டர். அதுக்கு வந்து அவர் ஏன் ஒரு நேர்மையா இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேக் ஸ்டோரியே தேவையில்லை. ஏன்னா கரெக்டான தேர்வு. இவர் இப்படித்தான் இருப்பாருங்கிறத நம்மளால நம்ப முடியுது. ஆமா, அவரை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். அவரை பார்த்தாலே அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால வந்து நம்ப முடியுது. ரொம்ப அருமையான தேர்வு, அருமையான நடிப்பு. ரீசெண்ட் டைம்ல அயோத்தி தவிர்த்து அயோத்தியோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு இதுல ஸ்கோப் இருக்கு. அயோத்தியில அவங்க ஹீரோயினுக்கு அவங்க அந்த நார்த் இந்தியன் ஃபேமிலிக்கு இருக்கும். இதுல இவருக்கு நிறைய நடிக்கிற ஸ்கோப் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அவர் தனியா ஹீரோவா நடிச்சு வந்த படங்களை விட அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவருக்கான ரைட்டிங்கும் இந்த படத்துல பெஸ்டா இருக்கு. உன்னி முகுந்தன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. 2வது படம்னு சொன்னீங்க. அவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவர் பேசும்போது மலையாள ஸ்லாங் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி எதுவும் இருக்கா? ஆக்சுவலி உன்னி முகுந்தன் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ட்ரை பண்ணும்போது சூரி சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூல. அவர் வந்து தனக்கு வந்து டப்பிங் வேணான்னு சொன்னதா வந்து சொன்னாரு. அந்த ஷூட்டிங்ல வந்து அவங்க என்னதான் அங்கே டப் பண்ண முடியாது. நம்ம ஒரிஜினலா அந்த டயலாக் வந்து தங்கிலீஷ்ல எழுதி மனப்பாடம் பண்ணி அப்படிதான் நம்ம பண்ணி ஆகணும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா டப்பிங் வரும்போது வேணாம் நானே பண்ணிடுறேன், நான் ட்ரை பண்ணி பண்ணிடுறேன் அப்படின்னு அவரு அதுக்காக ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி, குறிப்பா நார்மல் தமிழ்ல டப் பண்றது இல்லை, இது அந்த தேனி அந்த ஸ்லாங்ல பேசணும். அது வேற ஒரு மொழியில இருந்து வர்ற ஒரு ஆக்டருக்கு வந்து அது எவ்வளவு சிரமமா இருக்கும். அதுக்கு ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு. ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கு வந்து அந்த மலையாளம் ஆக்டர் குறிப்பா தமிழ்ல வரும்போது அவங்களோட ஸ்லாங் கொஞ்சம் இருக்கிறத தவிர்க்க முடியுது. அது லைட்டா தெரியுது. அந்த எஃபர்ட் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அவர் அந்த ஸ்லாங்ல பேசும்போது அந்த இங்க வந்து வந்துட்டான்னு சொன்னா இங்க வந்துட்டியா அப்படின்பாங்க. அந்த இதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. நல்லாதான் இருக்கு. அது டப்பிங்கோட இது கரெக்டான சாய்ஸ் எனக்கு படுது. இவரோட கேரக்டர் மட்டும் தான் வந்து ஒரு ப்ரெடிக்டபிளா இருக்கு. ரொம்ப இதுதான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. படம் நடிக்கலாம் தோணுது. இருந்தாலும் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்காரு. டயலாகா நிறைய அப்படி கத்தி பேசி அப்படி நடிக்கிற மாதிரிலாம் இல்ல அவருக்கு. இருந்தாலும் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாவே அவர் எப்படி ஃபீல் பண்றாருங்கிறது வந்து நமக்கு ஈஸியா கடத்திடுறாரு. படத்துல பாடல்கள் எப்படி இருந்துச்சு? படத்துல பாடல்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்கறதுக்கு கேட்க நல்லா இருக்கு. கதையோட சீன்ஸ் எலவேட் பண்ணுது. இருந்தாலும் வந்து வெளியே வரும்போது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இல்லை. ஆனா இவனோட ரீசெண்ட் ஆல்பம்ல இது ஒரு நல்ல ஆல்பம். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து ஒரு பின்னி விளையாடி இருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு அந்த ரூரல் ஆக்ஷன் டிராமாவுக்கு வந்து அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்காரு. எல்லா சீன்ஸையும் வந்து யுவனோட பிஜிஎம் இல்லாம நம்ம தனியா பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குமான்னு தெரியல. அந்த இன்டென்ஸான ஒரு ஃபீலை கொண்டு வரதே வந்து யுவனோட மியூசிக் தான். கண்டிப்பா. ஹீரோயின் பத்தி ஹீரோயின் இதுல வந்து ஸ்பெசிபிக்கா இல்ல, எல்லாமே கேரக்டர் ரோல் மாதிரி தான் வராங்க. சூரிக்கு வந்து ஜோடியா ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெருசா கதையில இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த உங்க கேரக்டர் இல்லைன்னாலும் கதையில ஒரு பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு 3-4 சீன் வந்தாலும் அவங்களும் ஒரு முக்கியமான ரோல்ல தான் வர்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா சசிகுமாரோட ஒய்ஃபா ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேர் சிவதா. அவங்க வந்து ஜீரோ, அதே கண்கள், ஜீரோ இந்த மாதிரி படங்கள் நடிச்சவங்க. அவங்க வந்து ஒரு சில சீன் ரொம்ப கத்தி அழணும், ஒரு இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ஒரு மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தரோட ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பிலீவபிளா வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு அதிகமா ஸ்கோப் இருந்துச்சு. பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேரக்டருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு ஆண்களுக்கான கேரக்டர்ல மட்டும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பெண்களுக்கான அவங்களுக்கான ஸ்கோப் ரைட்டிங் வந்து ஒரு லேக் ஆயிரும். ஆனா இந்த படத்துல வந்து எல்லாருக்குமே கரெக்டான ஒரு சம விகிதத்துல வந்து ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து பேக்கேஜ் செய்யப்பட்ட ஒரு படம் இருக்கு. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான பிளஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்கிரீன் பிளே. ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி, மகாபாரதத்தோட இது அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து எல்லா ட்விஸ்டும் வந்து ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. எது நம்மள எங்கேஜிங்கா வச்சிருக்குன்னா அந்த ட்விஸ்ட் இதெல்லாம் தாண்டி ஸ்கிரீன் பிளே ஒரு இன்டென்ஸான ஃபீல். அடி வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி ஒரு ஃபீல். படம் ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது, எவனை போட போறான், எவனை கொல்ல போறாங்கிற ஒரு ஃபீல்லே நகர்றதுனால வந்து நமக்கு இந்த படம் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேல இந்த படத்தோட இயக்குனர் சொல்லியிருந்தாரு துரை செந்தில்குமார். இதுக்கு முன்னாடி வந்து எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி, அப்புறம் வந்து பட்டாசு படம் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த 3 வருஷம் லாக்டவுன்ல வந்து இப்போ வந்து அன்லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நிறைய விஷயம் வந்து நான் எது கரெக்டா இருக்குங்கிறத எடுத்து அன்டூ பண்ணிக்கிட்டேன். எது இது இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் இருக்காதுங்கிறத நான் இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது இந்த ஸ்கிரீன் பிளேல அவரோட ரைட்டரா எவ்வளவு மெச்சூர்டா இருக்காரு அப்படிங்கறத காட்டுது. உண்மையிலே ஸ்கிரீன் பிளே தான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நான் சொல்லுவேன். கடைசியா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் எப்போ ஒரு பதட்டத்திலேயே நம்ம வச்சுக்கிறது வந்து எந்த படம் கொடுத்து தமிழ்ல உண்மையிலேயே வந்து அதுக்கு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறும் பட்சத்துல ஒரு இன்னும் பெரிய பெரிய ஹீரோஸ் கிட்ட படம் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவு எப்படி இருந்துச்சு? ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரா அண்ட் ரஸ்டிக்கான ஒரு டோன். நமக்கு வந்து அந்த மண் சார்ந்த ஒரு டோன் சொல்லுவாங்க.
அப்படி ஒரு பொழுதியோட இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தசரான்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்குல போன வருஷம். அந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஸ்டியா ஒரு அப்படி 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 ராவா பார்த்தாலே இப்படி பிரவுன் கலர்ல இருக்கும். அந்த ஒரு டோன்ல தான் இந்த படமும் நமக்கு படமாக்கப்பட்டிருக்கு. அந்த டோனை பார்த்தோம்னா இன்னும் படம் வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபீல் வரும். கரெக்டா அதுக்கான கேப்சர்ஸ், குறிப்பா சண்டை காட்சிகள்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. சண்டை கொரியோகிராஃபியும் வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க. சும்மா வந்து ஒரு கிராமத்துல ஒருத்தனுக்கு விசுவாசமா இருக்கான், அவன் வந்து எப்படி சண்டை போட்டு போறான், அவன் வந்து ஸ்கில்ஃபுல்லா சண்டை போட முடியாது, சண்டை தெரிஞ்ச மாதிரி போட முடியாது, அவன் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னா நடிப்பான். குறிப்பா வந்து சூரிய வந்து இப்படி டப்பு 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 டப்புன்னு அடிப்பாரு. அதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இது கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ரொம்ப இன்டென்ஸா பண்ணிருக்காங்க, கிரியேட்டிவா இருக்கு. அதெல்லாம் ஒளிப்பதிவா சரி, ஸ்டண்ட் டீமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு. படத்துல பார்த்தோம்னா ஒரு லெங்க்தியான ஷாட், சூரிய வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு அழுவாரு, அப்புறம் வந்து டிவிஎஸ் 50 எடுத்துட்டு வெளில போவாரு. கிட்டத்தட்ட கேமரா வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நகருது. அந்த சீன்ல வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அப்படி பதன்னு இருக்கும். அது என்னன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் கண்டிப்பா. கிட்டத்தட்ட வட சென்னையில வந்து ராஜன் வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து போட ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அந்த கேமரா வந்து ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ நகரும். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் அந்த ஒரு சீனும். நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சாலுமே வந்து அடிவயிறு கலங்குவதை வந்து நம்மளால தவிர்க்க முடியவில்லை. அந்த மாதிரிதான் இருக்கு அந்த சீன்லாம். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ஃபீலை கொடுத்துட்டாலே வந்து அந்த படத்துல அந்த ரைட்டிங் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு உண்மையிலேயே வந்து ஜஸ்டிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. படத்துல எவ்வளவு பிளஸ் சொல்லிட்டீங்க, மைனஸ் சொன்னோம்னா எனக்கு ஒரு சில இடத்துல வந்து இந்த டப்பிங் வந்து சிங்கா வர மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடத்துல. அப்புறம் வந்து இந்த உன்னிமுகுந்தன் ஸ்லாங்கே வந்து ஒரு சில இடத்துல அந்த மலையாள நெடி அடிச்சது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்புறம் அந்த மண் பெண் பொன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை சொல்றதோட விட்டுருலாம். அது வந்து ஒரு சாப்டர் மாதிரி டைட்டிலா போடுறாங்க. இதை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது போட்டுக்க தேவையில்ல, நமக்கு என்ன புரியும், அந்த அளவுக்கு முட்டாளாவா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு இதை பிளான் சொல்ல முடியாது. கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில வந்து சூரிய வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல நிப்பாட்டி ஒரு சூரிய வந்து ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருக்குது. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும், ஒன்னா ஸ்கிரீன்ல இருக்கட்டும் அப்படிங்கறக்காக சீனை வச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பாருங்க, அவங்க 2 பேரும் தான் வந்து கேட்பாங்க, நீ வந்து விசுவாசத்துக்காக என்ன வேணா பண்ணுவதுன்னு அவங்க 2 பேரும் தான் கேட்பாங்க. அவங்க முன்னாடி இவர் ப்ரூவ் பண்றது இல்ல, நான் நியாயத்துக்கு பக்கம் தான் நிற்பேன் அப்படி 2 பேர்ட்ட தான் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்ப அந்த சீனை வந்து கரெக்டா தான் எழுதிருக்காங்கிற இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு அது கரெக்டா தான் இருக்கு. அதே நேரத்தில் அவங்க எதுக்கு எப்படி வர்றாங்க அந்த இடத்துக்குங்கிறதுக்கான ரீசனிங்கும் வந்து கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சூரிய வந்து அவரோட சில இடங்களில் அவர் டைலாக் பேசாமலே வந்து மோஸ்ட்லி வந்து படத்துல வந்து முகத்தை அப்படி இறுக்கமா வச்சுட்டு தான் வர்றாரு. ஆனா சில இடங்கள்ல வந்து டைலாக்ஸ் இருக்காது, எக்ஸ்பிரஷன் மூலமாவே அந்த படத்தோட கதை எப்படி போக போகுது, பதட்ட உணர்வை வந்து நமக்கு ஈஸியா கடத்திடுறாரு. சூரிய வந்து ஒரு ஆக்டரா வந்து இவ்வளவு நாள் எங்கேயா இருந்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே வந்து இவருக்கான அடுத்த ஜென்ரேஷன்ல ஒரு ஆக்டர் சொல்றோம்ல, மணிகண்டன், கவின் அப்படிங்கிறவங்களாம் வந்து கதையை நல்லா தேர்ந்தெடுத்து அடிக்கிறாங்க. அவங்க இவர் ட்ரை பண்ணாருன்னா அவங்களுக்கு மேலேயே போக முடியுங்கிற மாதிரி தான் வந்து அவரோட கதை தேர்வுகள்லாம் இருக்கு. அடுத்தது லைனப்ஸும் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கு. கொட்டுக்காளி கூழாங்கல் டேரக்டரோட பண்றாரு. 7 கடல் 7 மலை கேட்டா சொல்றேன்னா ராம் படம் அப்படின்னு அது பண்றாரு. அடுத்து விடுதலை 2 இருக்கு. இவர் இதே மாதிரி கதையை வந்து கரெக்டா தேர்ந்தெடுத்து நடிச்சாரா, குறிப்பா சொல்ல கதை நாயகனா நடிச்சாருன்னா உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு ஸ்டாரா தமிழ் சினிமால வளம் வர்றதுக்கு பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. பெருசா காத்துக்கிட்டு இருக்கு. பிளஸ்னா வந்து இன்டென்ஸான ஸ்கிரீன் பிளே, யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சூரியன்ல எல்லா ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே சொல்லலாம். எல்லாருக்குமே பக்கமான ஒரு ஸ்பேஸ் கொடுத்த ஒரு ஸ்கிரீன் பிளே. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால ஒரு நல்ல படம், கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். மைனஸ் சொல்லணும்னா அந்த ப்ரெடிக்டபிலிட்டி, கெஸ் பண்ண முடியுது கதையை ஈஸியா. ஒரு யூஸ்வலான கதை தான். இப்ப நம்ம பார்க்காம ரொம்ப யூனிக்கான ஸ்டோரி டெல்லிங் சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஸ்லாங், டப்பிங் இஷ்யூ, மற்றபடி பெருசா மைனஸ் இந்த படத்துல வேற எதுவும் இல்லை. இந்த படம் வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் பிரிப்பாங்கல்ல, இந்த படம் நீங்க பார்க்கும்போது எந்த ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்? இந்த படம் வந்து ஏபிசி அப்படின்லாம் இல்லை. இது இந்த படம் வந்து ஒரு மவுத் டாக் நல்ல இருக்கிற ரிவ்யூவும் வந்து நல்லா வருது இந்த படத்துக்கு. நம்ம கிட்ட இருந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான். அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த படத்துக்கான வெற்றி வந்து கன்ஃபார்ம் தான் நான் நினைக்கிறேன். எல்லா சென்டர் ஆடியன்ஸும் பார்த்து கொண்டாட போறாங்கிறதுல உறுதியா எனக்கு தெரியுது. அதே நேரத்துல இது எந்த மாதிரி ஆடியன்ஸுக்குன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது யூபைஏ கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அந்த வன்முறை காட்சிகள்லாம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. நான் கடைசியா அவ்வளவு இன்டென்ஸா வந்து உரியடி படத்துல பார்த்தது. இது வந்து அவங்க சென்சார் பண்ணியிருந்தாலுமே நம்ம புரியுதுல என்னென்ன பண்றாங்கிறது புரியுது. அந்த அளவுக்கு வந்து இன்டென்ஸான வயலன்ஸ். நான் அதனால வந்து அவங்க யூபைஏ கொடுத்திருந்தாலும் இது குழந்தைகள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அட்வைசபிள் கிடையாது இந்த படம் வந்து. மற்றபடி நீங்க வந்து டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க குடும்பத்தோட கூட போய் பார்க்கலாம். மொத்தத்துல இந்த படம்
எப்படி இருக்கு? மொத்தத்துல இந்த படம் வந்து தாராளமா போகலாம். தமிழ் சினிமால இவ்வளவு நாள் வந்து காஞ்சு போய் கிடந்தோம். இவ்வளவு நாள் வந்து நம்ம மலையாள சினிமா அதை பண்றேன் இது பண்றேன், நீங்க என்னடா பண்றீங்கன்னு கேக்குறீங்க. பண்ணும்போது தியேட்டர்ல போய் யாரும் பாக்குறது இல்ல. இந்த படம் கண்டிப்பா வந்து நீங்க போய் பார்க்கலாம். கண்டிப்பா வொர்த் வாட்சிங் மூவி. ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப அருமையான திரைக்கதை. நல்லா டைம் பாஸ் ஆகணும், என்டர்டெயின் ஆகணும், அப்படி ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபீல், அப்படி பதப்பதைப்போட ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பா தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். இந்த படம் தியேட்டர்ல போய் பாருங்க கண்டிப்பா. ஏன்னா நல்ல படங்கள் கொண்டாடினாதான் நமக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களும் சரி, நல்ல நல்ல கண்டென்ட்களும் வர செய்யும். கண்டிப்பா நீங்க வந்து இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.